அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தங்கியிருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் பிரிட்டோரியா அப்படின்ற இடத்துல நாங்கள் தங்கியிருக்கிற ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் வந்து அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, வெளியில் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் மட்டும் இல்லை, சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறைய இந்த மாதிரி எஸ்டேட்டு இல்லை காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக அந்த இதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னே வந்து கார்டனர்ஸ் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து கார்டனர்ஸ் வச்சு போட்டு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா வீட்லேயுமே வந்து நிறைய லான்ஸ் இருக்கும். வீட்டுக்கு பின்னாடி வந்து லான் இருக்கும். அந்த புல்லெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம தான் இது பண்ணணும்னு இல்லை. ஏதாவது இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருந்தோம் அப்படின்னா வந்து அவங்களே வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி வந்து அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அந்த புல்லை கட் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா காம்ப்ளெக்ஸ்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய சில பர்டிகுலர் ஏரியாஸ்லலாம் வந்து தண்ணி பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இவ்வளோ செடியெல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஆனாலுமே சக்குலன்ஸ், அதாவது ரொம்ப தண்ணி தேவைப்படாத செடி இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. எங்கள் காம்ப்ளெக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த செடியெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் நல்ல சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து அந்த வின்டர் முடிகிற டைம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செடியெல்லாம் வந்து எடுத்துட்டு புதுசாக அந்த பூலாம் வர்ற மாதிரி இருக்குது, என்னென்ன செடி இருக்குமோ அந்த மாதிரிலாம் நிறையா பிளான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி இங்கே இருக்கிற பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரம். எல்லாமே அவ்வளோ ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு மரம் வந்து பட்டு போச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து அந்த மரத்தை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணுமோ பண்ணிடுவாங்க. இல்லை அதை வச்சு என்ன டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து இது பண்ணுவாங்க. இந்த இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெட்டின மரத்தை வச்சு தான் வந்து வேலி மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன கான்செப்டில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது, ஒரு காஞ்சு போன ஒரு மரம். அதனால வந்து இந்த சைடு ஏன்னா ரொம்ப டைரெக்டாக வெயில் வரும், அதனால இந்த இடத்துல வந்து ரொம்ப குட்டி குட்டியாக எதுவும் வைக்க முடியாது அப்படின்றதுனால இந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 50 வீடு கிட்ட வந்து இருக்கும். ஒவ்வொரு வீடும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து கட்டியிருப்பாங்க. ஆனால் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு மாதிரி கட்டியிருப்பாங்கன்னா சிலது வந்து சிம்ப்ளெக்ஸ், கீழேயே வந்து எல்லாமே வீடு, கிச்சன், ஹாலு, பெட்ரூம் எல்லாமே கீழே இருக்கிற மாதிரி முடிஞ்சிடும். சில வீடு பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸ் டைப்பில் இருக்கும். அதாவது கீழே வந்து ஹாலு, கிச்சன் இருக்கும், மேலே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் இருக்கும், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கார்டன் இருக்கும். இந்த மாதிரி அதே மாதிரி முன்னாடியும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி தான் எல்லா வீட்லேயுமே வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. சில வீடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு கேட் வச்சு அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லா வீடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து ஏதாவது இப்போ இந்த இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு வீடு நம்ம வாங்குகிறோம், இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம மரம் வளர்க்கணும் அப்படின்னா வந்து அந்த கமிட்டி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்டலாம் வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வைக்கணும். ஸோ அது ரிலேட்டடாக ஆல்ரெடி நிறையா இங்கே ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஏன் நாங்கள் காசு கொடுத்து ஒரு வீடு வாங்குகிறோம், ஸோ அந்த ஒரு எஸ்டேட்குள்ளே இருக்கோம் அப்படின்னா அந்த எஸ்டேட்டில் அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த இதுலேயே பார்த்திங்கன்னா எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே அந்த செங்கல் வச்சு தான் கட்டியிருப்பாங்க. எந்த வீட்லேயும் நம்ம வந்து பெயிண்ட்லாம் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுன்னு இருந்தது அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இங்கே மேக்ஸிமம் சவுத் ஆஃப்ரிக்காவில் எங்கேயுமே இருக்காது. கேப்டவுனில் மட்டும் அந்த ஒரு பிளேஸில் வந்து அந்த மாதிரி கலர்ஃபுல்ஸாக இருக்கும். மற்ற எல்லாமே இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி டைப்பில் தான் வந்து கட்டியிருப்பாங்க. இந்த இது வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி செங்கல் வச்சு கட்டியிருப்பாங்க. சில இதில் வந்து ஒரே மாதிரி கலர்ஸ், ஒரு க்ரே அண்ட் ஒயிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் ஒரே மாதிரி தான் எல்லா வீடும் இருக்கணும், அந்த மாதிரி தான் இது பண்ணியிருப்பாங்க.
ஸோ ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கார்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டிலயே நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து பெர்மிஷன் வந்து கேட்டு தான் வந்து வைக்கணும். சின்ன சின்ன செடி நம்ம எவ்வளோ நாள் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஏதாவது பெரிய மரம் வைக்கணும் அப்படின்னா வந்து ஏன்னா அது மற்றவங்க வீட்டில் போய் அந்த இலை விழுகும், பூ இருந்ததுன்னா அது போய் விழுகும். ஸோ அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால வந்து அதாவது பெருசாக நம்ம ஏதாவது வைக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வைக்கணும். ரெண்டலுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ நம்ம வந்து அதில் டைம் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இதுதான். ஏன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை மேக்ஸிமம் 3-4 இயர்ஸ் தான் ஒரு வீட்டில் இருப்போம். அடுத்து நம்ம வேறு வீடுக்கு எதுக்காவது மூவ் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போகும்போது அவங்க எப்படி நம்ம கையில் வீடை கொடுத்தாங்களோ அதே மாதிரி இருக்கணும். வீடும் சரி, கார்டனும் சரி. நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னா இது பண்ணுவாங்க. இல்லைன்னா அது ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த பாட்ஸில் வைக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. அதே மாதிரி நிறைய வந்து இங்கே வந்து ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த செடி இதெல்லாம் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கார்டன் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்டனர்ஸ் வந்து தனியாக இருப்பாங்க. அவங்களே தான் வந்து இந்த புல்லை கட் பண்ணுறது, அந்த செடியை வந்து அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்ன செடி வைக்கணுமோ அந்த இதெல்லாம் மாற்றி எடுத்து மெயின்டைன் பண்ணுறது, உரம் போடுறது, தண்ணி விடுறது எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா நம்ம தான் தண்ணி விடணும் அப்படின்னு இல்லை. அந்த கார்டனர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சைடு வந்து அவங்க கவர் பண்ணி அதெல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த சின்ன பேக்யார்டுக்கு மட்டும் நம்மளோட செடிகளுக்கு மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கிட்டால் போதும். செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே பெரிய பெரிய மரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நவாப்பழம். அந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து அந்த நவாப்பழம் வந்து கீழே கொட்டி கிடக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பெரிஸ் இங்கே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து நிறைய பெரிஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பெரி மரமும் இங்கே வந்து நிறைய இருக்கும் எங்கள் காம்ப்ளெக்ஸில். அது போக வந்து அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நல்ல சம்மரு. ஸோ அந்த டைமில் எந்த செடியில் வச்சா நல்ல பூ வரும், காய் வரும் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அப்படியே ரொம்ப வறண்ட பூமி மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கும். எப்படி இருக்கிறது அந்த மாதிரிலாம் இது பண்ணுவீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சவுத் ஆஃப்ரிக்கா கிடையாது. எங்கே பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி தான் நல்ல பச்சை பசேல்னு நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து சேஃப்டியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸில் இருந்தோன்னா கொஞ்சம் சேஃப்டி இன்னும் நல்லாயிருக்கும். உள்ளே வரும்போதே நம்மளை யாராவது வரணும் அப்படின்னா செக் பண்ணி தான் விடுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பாருங்கள். எங்கள் காம்ப்ளெக்ஸில் வந்து இல்லாத செடியே இருக்காது. ஏன்னா அவ்வளோ வெரைட்டி. நிறைய பேர் வீட்டுக்கு முன்னாடியும் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. நம்ம அப்படியே ஜஸ்ட்டு ஈவினிங் சும்மா ஒரு வாக் போனாலே வந்து எல்லாமே பார்த்துடலாம். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். நான் இந்த வீடியோ எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 11 மணி அந்த வாக்கில் எடுத்ததுனால நல்ல வெயிலாக இருக்குது. இதே நல்ல ஒரு ஈவினிங் டைமில் போயிருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு 50 வீடு இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸை வந்து இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. திரும்புகிற பக்கமெல்லாம் மரம், செடி, கொடின்னு வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து எந்த மாதிரியான வீடியோக்கள் நம்ம சேனலில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.